என்ன மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த இதே கணிக்காக தான் மாப்பிள்ள காத்துட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்போ வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமாவை எல்லையில் நிப்பாட்டியிருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா, ஒரு கார் மட்டும் வருது. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா. ஏப்பா, 2வது கார் வருது. அதுல 5 பேர் இருக்கா. அதுல கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. மாப்பிள்ள தலை துண்டா? மாமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வரானுங்க? ஆக மொத்தம் 10 பேர் வர்றாங்கப்பா. 2 வண்டியில 10 பேர் வராங்களா மாப்பிள்ள? அவங்களுக்கு அதே தான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதே தான் சாமியார். ஐயோ, பின்னாடி டிராக்டர்ல 50 பேர் வர்றாங்கப்பா. என்னது 50 பேர் டிராக்டர்ல வரானுங்களா? மாப்பிள்ள, அவனுக்கு சைடு 50 பேர், நம்ம சைடு 50 பேர். சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. ஐயோ, லாரியில 100 பேர் வர்றாங்களையா. 100 பேர் வர்றாங்களா? என்னது எக்ஸ்ட்ரா ஒரு லாரி? அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்பிள்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்துவான். யோ, என்னையா லாரி? ஊரே வந்தாலும் நாங்க சமாளிப்பையா. ஊரே தாயா வருது. ஒய் ஊரே வருதா மாப்பிள்ள? அட வரட்டு மாமா. நீங்க வர தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதை விட்டு போட்டு என்னமோ தகச்சு போய் நிக்கிறீங்க. தலைக்கு 2 துண்டா? அப்ப நீ வந்த ஸ்பீட்ல கழுத்து, எலும்பு, ஈரல் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருன்னு சொன்னது ஆள இல்லையா? ஆளா? ஆடு மாமா. ஆடா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்களும் உங்க அத்தாச்சி தானே வரப்போற இதே கணக்கு நல்லா ஆடு, மாடு, காடை, கவுதாண்டு வகை வகையா சமைச்சு வாய்க்கு வைக்க சமைக்கிறீங்க. அப்படி இப்படி சொன்னீங்க. இப்போ அப்படின்னீங்கன்னா பத்தாதா? மாப்பிள்ள, இப்ப நான் எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துனது உன் காதுல விழல. விழலையே மாமா. விழாது மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா உன் கால ஊருக்குள்ள பூத்ததும் இல்லாம நம்ம மானம் போற அளவுக்கு மாநாடு மாதிரி நடத்த போறாங்களா கபடி போட்டிய? கபடி போட்டி நடத்த போறானுங்களா? என்ன மீறி எப்படி நடத்தாலும் பாத்துறேன். காயம்பு, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கபடி நடக்கிற இடத்துக்கு வர சொல்லு. நீங்க அங்க போக வேண்டாம். என்னடா சொல்ற? எங்கடா ஏறா? குடி தாமரை, குடி குடின்றல. முடியாது. இது ஏன் குழந்தை. இது அழிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இங்க பார், உங்க அப்பனை கொன்னவனுடைய வாரிசு இந்த வீட்டுல வளர கூடாது. மரியாதை அடம்பிடிக்காம அந்த மருந்த குடி. செங்கடா. ஐயோ தம்பி, இந்த மருந்து சாப்பிட்டா உள்ள இருக்கிற கருவுக்கு மட்டும் இல்ல, தாமரை உசுருக்கு ஆபத்து. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. உங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தாருன்னா இவளுக்கு தாலி கட்டின மறு நிமிஷமே அந்த இதே கனி இவளையும் சேர்த்து கொண்டிருப்போம். உங்க மக ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்கிறதுக்காக குலசாமி கோயிலுக்கு அந்த இதே கனியை வர சொன்னோம். போறதுக்காக தான் தனியா வர சொன்னோம். கடைசியில அந்த கிளிர்காரனுக்கு வந்து எங்க அண்ணனை போட்டு அந்த கனியை காப்பாத்தி போயிட்டானுங்க. அட பாவீங்களா? நிறுத்து. என்ன சொல்ல போற? இதே கனி நல்லவன், நான் கெட்டவன்னு சொல்ல வரியா? அதுதான் உண்மை. இங்க பார், அந்த இதே கனியும் வாரிசையும் என் கையால அழிப்பேன். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனையும் அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா? ஏய் செங்கோடா, கையம்பு புடிங்கடா கையா. கேக்குடா என் கையை பிடிக்கிறீங்க. கழுதைக்கு பேரு கௌசிக். என்னடா வாயில ஊத்துனீங்க? கர்ப்பம் கலைக்கிற மருந்து. அட பாவிகளா, இது எதுக்குடா ஏன் வாயில ஊத்துனீங்க? நான் என்ன கர்ப்பமா இருக்கேன்? ஐயோ வகுத்த கலக்குதா. வருதா வந்துருதுடா. வெளியில போய் போ. ஐயோ வந்துருச்சுடா. செங்கோடா, தாமரை இங்க பார். தம்பி வேண்டாம். சபாஸ் சபாஸ் மாமா, சபாஸ். மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமாப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? கொடுங்க அப்படி. இவன் வேற. நான் இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. டேய் மடையா,
ஏண்டா போட்ட மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை உங்க செய்யுமா? இலையில ஊத்து. தாமரை மாமா, வேணாம் மாமா. தாமரை, மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீயா குடிச்ச சந்தோஷம் இந்த மாமாவை கோவத்தை கலப்புனு. ஊத்துறா. சரிங்க மாமா, கொடுத்துறேன். தாமரை வாயத்தோர, தாமரை வாயத்தோர. அடே செங்கோடா, கையோ புடிங்கோடா. அப்பா, அப்பா. அட பாவி, இப்படி பண்ணிட்டியேடா. அநியாயமா என் குழந்தைய கொன்னுட்டியே மாமா. என்னது குழந்தைய கொண்டுட்டேனா? ஏ தாமரை, நான் எப்போ உன் குழந்தைய கொண்டேன்? இப்பதான் மாப்பிள்ள விஷம் ஊத்தி கொன்ன. வெச மாமா, இது வெஜ்ஜம் இல்ல மாமா, அப்புறம்? சத்து டானிக். தாமரை இத குடிச்சா குழந்தை நல்ல பூஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா? யாஸ் மாமா. மாப்பிள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது மாமா. நீ இந்தி பட ஸ்டைல்ல சபாஷ்னு கை தட்டிட்டு வந்தது தாமரைக்கு சத்து மருந்து கொடுக்கத்தான். ஷே ஷே ஷே. சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ் டான். மாமா இங்க என்ன எல்லாம் மாமா, எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் அறிஞ்சு வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. மாக்கா ஒண்ணா எப்ப பாரு கடைசில வந்து சொன்னா படிக்கணும், சொன்னா படிக்கணும். டேய் ஓ எந்திரிக்கடா. இன்னும் அவன் எந்திரிக்க 4 நாள் ஆகும். டேய் ஆத்தாளையும் மகளையும் யாருக்கு தெரியாம ஃபேக்டரி கொண்டு போங்கடா. கிளியூர் புலியூர் வாழ் மக்களே, நம் இரு ஊரின் நட்புறவை வளர்க்கும் பொருட்டு இந்த மாபெரும் கபாடி போட்டியை கிளியூரின் நாயகனும் புலியூரின் மருமகனுமாகிய நம் தானை தலைவன் தன்மான சிங்கம் இதே கணியின் தலைமையில் நடத்தப்படுகிறது என்பதை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படா கிளியூர்காரனை கொண்டாந்து புலியூருக்குள்ள கபடி ஆட விடலாம்? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் ஏன் நடத்த கூடாது? டேய், எங்க அப்பள இருக்கும்போது இதே கணி தலைமையில எப்படா நடத்துவீங்க? மீறி நேத்தனா என்ன பண்ணுவீங்க? ரத்தார் ஓடும்டா. கிரவுண்ட்ல இறங்க எவனும் கால் கால. நீ நிறுத்தி பாறா நீ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. இருங்க. ஏன் மேட்ச் நடத்த கூடாது? நடத்த கூடாது, நடத்த விட மாட்டோம். நான் ஊரை ஒண்ணு சேர்க்கலாம்னு மேட்ச் வச்சா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்க ஊர்ல இந்த கபடி போட்டி நடத்த விட மாட்டோம்யா. அப்ப கண்டிப்பா நடத்த விட மாட்டீங்க. முடியாது முடியாது முடியாது. நடத்த விட மாட்டோங்கற. அப்புறம் எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? கடைசியா என்ன சொல்றீங்க? நடத்த கூடாது. யோ பங்காளி ரெடியா? எவன்டா இந்த ஊர்ல கபடி போட்டி நடத்த கூடாதுன்னு சொன்னது? இவாதான் மாமா. அதுக்கு என்னப்ப? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? இப்ப சொல்லுங்கடா பார்க்கலாம். நமது கபடி வீரர்கள் சியர்ஸ்களையே பார்த்து கொண்டிருக்காமல் ஆட்டத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தும்படி கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கப்பு கிடைக்காது, அப்பு தான் கிடைக்கும். இது ஆவறதில்ல. ஹலோ, டேய் நான் தாமரையோட சித்தப்பா பேசுறேன்டா. சொல்லுங்க மாமா. உனக்கு உன் பொண்டாட்டியும் மாமியாரும் உயிரோட வேணும்னா ஊருக்கு வெளியே இருக்கிற ஃபேக்டரிக்கு வா. உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் மாமா ஊருக்கு வெளியில வர சொல்றீங்க? பயமா? பயமா? எனக்கா? டேய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அப்பனா உங்க ஊர் கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். தைரியமான ஆளா இருந்தா நீங்க எங்க வாங்க. டேய் இல்லடா, அந்த இடத்துக்கு வரேன்டா. இன்னைக்கு நீ செத்தடா. பாய்ந்து வரும் காளையர்களின் நாட்டம் மறுபுறம் நடக்க, பொம்பரமாய் சுற்றும் கண்ணீர்களின் நாட்டம் மறுபுறம் நடக்க, இதோ பாருங்கள் விழா நாயகன் இதே கனி களத்தில் இறங்கி விசில் அடித்து கைத்தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது வல்லவோ ஆட்டம். மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. வீரர்கள் சிஎஸ்கேலை பார்ப்பதற்காகவே வேண்டுமென்றே தோற்று போவது போல் தெரிகிறது. கமிட்டியின் சார்பாக வீரர்களை நன்றாக விளையாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எவன்டா அது பாட்டு ஆஃப் பண்ணது கொய்யால? டேய் தைரியமான ஆம்பளையா இருந்தா வந்து பாருன்னு சொன்னீங்கடா. வந்துட்டேன்டா. என்ன மாமா? 50 வருஷ பகைக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறேன்டா. உன்னையும் வாரிசையும் இதே இடத்துல அழிக்கிறேன்டா. மாமா நான் சும்மா சொன்னேன். உங்களை சண்டை போடுறதுக்காக வர சொல்ல. என் தாமரை எங்க? பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். டேய் செங்கோடா இழுத்துட்டு வாடா. அண்ணா எங்கடா அவ?
அண்ணா நீங்க தானே யாரும் தெரியாம தாமரைய தூக்கி வர சொன்னீங்க. அதான் மூட்டையில் கட்டி தூக்கி வந்துட்டோம்.